Hi, this is Bindu from Bipa Designer Studio. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபேப்ரிக்ல எப்படி பேங்கிள்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேப்ரிக்கை வச்சு எப்படி ஹெட் பேண்ட் செய்யறது, எப்படி டாசல் செய்யறதுன்னெலாம் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மெத்தடில் கொஞ்சம் ஃபேப்ரிக் இருந்தாலும் போதும், அதை வச்சு நம்ம எப்படி பேங்கிள்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1 inch வித்தில் எலாஸ்டிக் எடுத்துருக்கோம். ஸோ இந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு நம்ம கையை ப்ளேஸ் பண்ணி கை கீழே வச்சு அந்த எலாஸ்டிக்கை நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம சுற்றி எடுக்கணும். அதாவது எவ்வளோ தேவை எலாஸ்டிக்குன்றதை நம்ம இப்படி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். இப்போ நான் இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து 3.5 inch வித்துக்கும் 20.5 inch லெங்க்த்தும் எடுத்திருக்கேன். ஸோ 3.5 inch வித்து 20.5 inch லெங்க்த்து. இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கை அது மேலே இந்த மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மார்க் பண்ணுறது எதுக்குன்னா அங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபுல்லாக அந்த 20.5 inch லெங்க்த்துக்கும் நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது மார்க் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை இன்சைட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை வந்து நம்ம இன்சைட் அவுட் பண்ண போகிறோம். இன்சைட் அவுட் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டிச் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி, அதாவது நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். அயர்ன் பண்ணிட்ட பிறகு எலாஸ்டிக்கை நம்ம அந்த ஃபேப்ரிக் உள்ள நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வியூஸை சொல்லுங்கள். ஸோ நம்ம எலாஸ்டிக்கை ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்ட பிறகு நம்ம எலாஸ்டிக் ரெண்டுத்தையுமே வந்து ஓப்பன் ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 inchல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு 2 எலாஸ்டிக்கோட எண்டையும் நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது எடுத்து முடிச்சிட்ட பிறகு எலாஸ்டிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பட் வந்து அந்த ஃபேப்ரிக், அதாவது அந்த துணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு பேங்கிள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்கும். இந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம கிட்ட கொண்டு போயிட்டு அதையும் வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ இஷ்யூஸ் வந்ததுனால நான் திரும்ப இன்னொரு பேங்கிள் செஞ்சு அதோட லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பேங்கிள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலைன்னா கையில் கூட ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேங்கிள் போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுடைய காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி விதவிதமாக நம்ம பேங்கிள்ஸ் வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் 2 பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.